வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி அவர்களின் கவிதை புத்தகத்தில் நாம் காணவிருக்கும் இன்றைய கவிதை எண்ணம் என்ற தலைப்பில். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். மகரிஷி அவர்களின் இந்த கவி நமக்கு எண்ணங்களின் இயல்பையும் அவற்றை அடக்கும் அல்லது அறிந்து கொள்ளும் முறையையும் விளக்கும் தத்துவ வரிகள். இதன் பொருள், எண்ணங்களை எண்ணத்தாலே ஆராய்ந்து அதன் இருப்பிடத்தையும் இயல்பையும் உணர்த்தும் எண்ணங்கள் பழக்கத்தால் நீங்கிவிடும். மேலும் ஒரு எண்ணம் எழும்போது இது ஏன் எழுகிறது என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் அதன் காரணத்தையும் விளைவையும் எளிதில் புரிந்து கொள்ள நல்ல எண்ணங்களை வளர்த்து கெட்ட எண்ணங்களை மாற்றி வாழ்க்கையை மேம்படுத்தலாம். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி இருப்பிடமும் இயல்பும் கண்டு ஒரு எண்ணம் தோன்றும் போது அதை வெறுமனே ஏற்றுக்கொள்வதற்கும் பதிலாக அந்த எண்ணத்தின் மூலத்தையும் அது எவ்வாறு உருவாகிறது ஆழ்ந்து ஆராய வேண்டும். எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். அப்படி ஆராய்வதன் மூலம் இந்த எண்ணம் எதனால் வந்தது, அதன் பின் விளைவு என்ன என்பதை புரிந்து கொண்டு எண்ணத்தின் மீது கவனம் செலுத்தி அந்த எண்ணத்தின் பிடிப்பு நீங்கி அதுவே தெளிந்து மறையும். எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணம் விளைவும் காணும். ஒரு எதிர்மறை அல்லது தேவையற்ற எண்ணம் எழும்போது உடனடியாக ஏன் இந்த எண்ணம் வந்தது, இதன் காரணம் என்ன, இதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று எண்ணத்தின் மீதே கவனத்தை செலுத்தி ஆராய்ந்தால் அதன் வேரை கண்டறிந்து அதன் தாக்கத்திலிருந்து சுலபமாக நாம் விடுபடலாம். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். இந்த ஆழ்ந்த ஆய்வின் மூலம் நல்ல எண்ணங்களுக்கு இடமளித்து கெட்ட எண்ணங்களை மாற்றி அனைத்து எண்ணங்களையும் நன்மை விளைவுகளுக்கு வழிநடத்த முடியும். சுருக்கமாக இது ஒரு தியான முறையை போன்றது. எண்ணங்களை கட்டுப்படுத்தி முயற்சிப்பதை விட எண்ணங்களை ஆராய்ந்து புரிந்து கொள்வதன் மூலம் மனதை அமைதிப்படுத்தவும் நேர்மறை சிந்தனைகளை வளர்க்கவும் உதவும் ஒரு தத்துவமாகும். இந்த வாய்ப்பை அளித்த TVM யோகா சேனலுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.